சிதம்பரத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய திருநாரையூர்ல பொல்லா பிள்ளையார் ரொம்பவே விசேஷமான விநாயகரா இருக்காரு. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அனந்தேஷர் இந்த பிள்ளையாருக்கு தினமுமே பூஜை செஞ்சுக்கிட்டு வராரு. ஒரு நாள் அவர் ஊருக்கு போக வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வருது. தன்னுடைய மகனான நம்பியாண்டார் நம்பியை கூப்பிட்டு பிள்ளையாருக்கு அன்னைக்கு பூஜை செய்யும்படியா சொல்றாரு. நம்பி ரொம்பவே சின்ன பையனா இருக்காரு. தன்னுடைய வீட்டுல இருந்து பிரசாதத்தையும் கடவுளுக்கான வஸ்திரத்தையும் வாங்கிட்டு போறாரு. தனக்கு தெரிஞ்ச மாதிரி அபிஷேகங்களை செய்யறாரு. வஸ்திரத்தை சாத்திட்டு பிரசாதத்தை படைக்கிறாரு. உண்மையிலேயே பிள்ளையார் சாப்பிட போறாருன்னு நம்பி ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்காரு. ஆனா பிள்ளையார் வராததுனால நம்மளுடைய பூஜையில தான் ஏதோ தப்பு இருக்கும்னு ரொம்பவே கவலைப்பட ஆரம்பிக்கிறாரு. பிள்ளையார் கிட்ட மன்னிப்பு கேக்குறாரு. எப்படியாவது பிரசாதத்தை சாப்பிடுன்னு கெஞ்ச ஆரம்பிக்கிறாரு. ஒரு கட்டத்துல மனசொடைஞ்சு போனவரு பிள்ளையார் சிலை மேலேயே தலைய மோதிக்க ஆரம்பிக்கிறாரு. இவரோட இப்பேற்பட்ட குழந்தைத்தனமான பக்தியை பார்த்து அவருக்காக பிள்ளையார் பிரசாதத்தை சாப்பிடுறாரு. நம்பி ரொம்பவே சந்தோஷமா வீட்டுல நடந்த விஷயங்களை சொல்றாரு. ஆனா வீட்டுல இருக்கக்கூடிய யாருமே அவர் நம்ப மறுக்கிறாங்க.